ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்போ நம்ம சேனலில் டோரா குட்டிக்கு தான் கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். பாருங்கள் கொலுசு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இதான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு டோரா காலில் போட்டு விட்டா காட்டவே மாட்டேன்ட்டு அப்புறம் ஒரு வழியாக போட்டாச்சு. போயிட்டு வரும்பொழுதே ஒரு மீனுக்கார அக்கா, தெரிஞ்ச அக்கா, கொஞ்சம் மீன் இருக்குது எடுத்துகிட்டு போப்பான்னு சொன்னாங்க. சரி, வெயிலாக இருக்கே, வாங்கிட்டு போய் எங்கே சமைக்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா சங்கு இருக்குது, எடுத்துகிட்டு போம்மா அப்படின்னாங்க. சரி, சங்கு சாப்பிட்டதே இல்லையே, வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் சங்கு, நம்ம சங்கை கொட்டுறோம் பாருங்கள், அது எல்லாமே உயிர் சங்கு தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு, வீணாக போகலை எதுவும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த சங்கு மேயும் பாருங்கள் தண்ணியில். அங்கே பாருங்கள் மேயுதை. எங்கள் டோரா பாப்பாவை பாருங்கள், அவங்களே விட்டா ஆஞ்சு அலசி சமைச்சிருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க எங்கள் டோரா. பாருங்கள், இந்த மாதிரி சங்கு உங்களுக்கும் கிடச்சிருந்தா, நீங்களும் சமைச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் தான் சமைக்க போகிறோம். இதை நல்லா ஒரு அலசிட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஒரு ஆவி வந்த பிறகு நம்ம அதை திறந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இதை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணியாச்சு கறியை. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு அலசிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இப்போ அதையும் ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். 4-5 விசில் விட்டுங்க, அப்போ தான் அது நல்லா கறி வெந்து பொசு பொசுன்னு இருக்கும். கறி நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். கறி வெந்துட்டு பாருங்கள். நம்ம இதை வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி நம்ம அரிஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள். கறி கட் பண்ணி வச்சுருக்கோம். கரம் மசாலா, சிக்கன் தூள், பெருஞ்சீரகம், வீட்டு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட் டைம் கறி, அதனால் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. நம்ம கரம் மசாலா, சிக்கன் தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம அதில் சேர்த்து வதக்கிடுறோம். இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கறியும் அதில் சேர்த்துக்கோம். நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேங்காய் பிடிச்சிருந்தா சேர்த்துங்க, ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்த்துங்க தேங்காய். நாங்கள் தேங்காய் சேர்க்கலை. நல்லா வதக்கி விட்டுங்க. நம்ம பெருஞ்சீரகமும் மிளகும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கறி வெந்த பிறகு கொஞ்சம் அதில் தூவி விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், கறி நல்லா கொஞ்சம் வெந்திருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. வேகும் போதே நல்லா ஆட்டுக்கறி வாசனை வருதுங்க அந்த கறி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கறி. நல்லா வாசனையாகவும் இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச பொடி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வெந்துருச்சுங்க. இறக்க போகிற கண்டிஷனில் இருக்குது கறி. 2 பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.